வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு வயதான அம்மாவுடைய கணவர் இறந்ததுனால, அவங்களுடைய மகனும் அவங்களுக்கு உதவியா இல்லாததுனால, அவங்க ஊர விட்டே போயிட்டாங்களாம். அவங்க கையில இருந்த கொஞ்சம் காச வச்சு, பக்கத்து ஊர்ல ஒரு பள்ளிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கடை ஒண்ணு போட்டாங்களாம். அங்கேயே காரம், இனிப்பு அதெல்லாம் வித்துக்கிட்டு வந்தாங்களாம். அந்த பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த பள்ளி குழந்தைகள், ஆசிரியர்கள் அத்தன பேருமே அந்த கடையில வாங்கி சாப்பிடுவாங்களாம். இந்த கடைக்கு பக்கத்துல பழைய கடை ஒரு அம்மா போட்டு வச்சிருந்தாங்களாம் காலங்காலமா. பழைய கடை தின்பண்டங்கள் அவ்வளோ நல்லா இல்லாததுனால, இந்த புது கடை வியாபாரம் சூடு பிடிச்சதுங்களாம். இந்த பழைய கடை வச்சிருந்தாங்க இல்லைங்களா, அந்த அம்மாக்கு பொறாமை ஜாஸ்தி ஆயிடுச்சாம். திடீர்னு அந்த ஊர்ல குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கும், வாந்தியும் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்துச்சாம். குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் அது பரவுச்சுங்களாம். மருத்துவரை விட்டு பரிசோதனை பண்ணா காலரா பரவிடுச்சுன்னு சொன்னாங்களாம். நோய் பரவிடுச்சுன்னு தெரிஞ்ச மக்களுக்கு அந்த ஊர்ல குலசாமிய முனீஸ்வரனை கும்பிடுறாங்களாம். அவங்க கிட்ட போய் வேண்டிக்கணும்னு போனாங்க. போய் அத்தனை மக்களும் அந்த முனீஸ்வரன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு, "முனீஸ்வரா எங்கள காப்பாத்துங்க. இந்த நோயுடைய காரணம் என்ன? அதே மாதிரி இந்த நோய்க்கு ஏத்த மருந்த எங்களுக்கு குடுங்க. நாங்க எல்லாருமே குணமாகணும்னு" சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. சாமி ஆடுற பூசாரி என்ன சொன்னாருன்னா, இந்த நோய் பரப்புனது புதுசா கடை வச்சாங்க இல்லைங்களா, அந்த அம்மாவுடைய தின்பண்டங்கள் தான். அந்த அம்மா எதையோ தின்பண்டத்துல கலக்கி குடுத்ததுனால தான் உங்களுக்கு வயிற்றுப்போக்கும், வாந்தியும் வருது அப்படின்னு சொல்லி சாமி ஆடினாருங்களாம். இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. இந்த அம்மாவுடைய கடைய சுக்கு நூறா உடைச்சிட்டு, இந்த அம்மாவுக்கு செருப்பு மாலை போட்டு இந்த ஊர விட்டு வெளிய அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மக்கள் அத்தனை பேருமே அந்த அம்மாவுடைய அந்த சின்ன பெட்டி கடைய உடைச்சி சூறையாடிட்டாங்க. பெட்டி கடைய உடைச்சதும் இல்லாம இந்த அம்மாவை அடிக்க போனாங்களாம். அப்போ அங்க இருந்த ஒரு ஆசிரியர் ஓடி வந்து தடுத்து நிறுத்திட்டு, "அடக்கடவுளே, இவ்வளவு முட்டாளா இருக்கிறீங்களே நீங்கெல்லாம்! இந்த வியாதி வந்தது இந்த அம்மாவாலையும் இந்த அம்மா வித்த தின்பண்டங்களாலையும் கிடையாது. கிராமத்து ஏரிய நம்ம சுத்தமா வச்சுக்காததுனால தான். அந்த ஏரியில காலையில நீங்கெல்லாம் குளிக்கிறீங்க, மாட்ட குளிப்பாட்டுறீங்க, உங்க அழுக்கு துணிய துவைக்கிறீங்க. முடிஞ்சா சின்ன சின்ன குழந்தைங்க அங்கேயே மலம் கழிக்குதுங்க. இத்தன அட்டூழியமும் நீங்க பண்றீங்களே, அப்ப ஏரி தண்ணி அசுத்தமா தானே ஆகும். அந்த அசுத்த தண்ணிய தான் நீங்க குடிக்கிறீங்க. குடிக்கிறதுனால தான் உங்களுக்கு காலரா பரவிடுச்சு. இது நீங்க பண்ண அசுத்தத்தால வந்த வியாதி, இந்த அம்மாவால கிடையாதுன்னு புரிய வச்சாங்களாம். இத புரிய வச்ச உடனே அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே இந்த வயதான அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு, அவங்க எல்லாரும் பணம் திரட்டி அந்த அம்மாக்கு பழைய பெட்டி கடைய அங்க உருவாக்கி குடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த பூசாரிய அடி அடின்னு அடிச்சு, "யார் உனக்கு இப்படி சொன்னதுன்னு?" கேட்டாங்களாம். அடி வாங்கின பூசாரி கை காட்டி விட்டது அந்த பழைய தின்பண்டங்கள் வித்தாங்க இல்லைங்களா, அந்த அம்மாவையாம். இப்பதான் விஷயம் புரிஞ்சுதான் மக்களுக்கு. கிராமப்புறமா இருக்கட்டும், நகர்ப்புறமா இருக்கட்டும், ஏரிகள், ஆறுகள் அத்தனையுமே அசுத்தமா ஆக்குறது நம்மள போல மக்களால் தான். இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துட்டாவே நம்ம நாட்டையும், வீட்டையும் காப்பாத்திடலாங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.